ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் வெஜிடபிள் பாஸ்தா. பொதுவாக ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஃப்ரைட் நூடுல்ஸ் நம்ம செஞ்சுருப்போம். இது வந்து பாஸ்தா வச்சு ரொம்ப சூப்பராக செய்ய போகிறோம். நம்ம எந்த எக்ஸ் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் பாஸ்தா தான். அதே போல் எக்ஸ்ட்ரா சாஸ்லாம் கூட எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு அட்டகாசமான ஒரு ரெசிபி இது. கிட்ஸ் அண்ட் பெரியவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் இது செய்யறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம் மீடியமாக சைஸ் இருக்கிறத ஒரு நீளமாக கட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் ஸ்வீட் கார்ன், ரெட் அண்ட் க்ரீன் பெல் பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட், எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் தான் இதுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஒரு பாட் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதில் ஒரு பச்சை மிளகாவும் 5 பெரிய பல்லு பூண்டையும் சேர்த்துப்போம். இந்த ஃப்ரைடு பாஸ்தா பார்த்தீங்கன்னா ஹை ஹீட்டில் வச்சு தான் செய்யணும். ஏன்னா இது ஃப்ரைடு பாஸ்தா ஹை ஹீட்டில் வச்சு செஞ்சால் தான் நல்லா எல்லாமே ஃப்ரை ஆகும். ஸோ இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போது நம்ம பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா குக்கான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். இதே வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த பாஸ்தாக்கு டேஸ்டியாக இருக்கும். காலிஃப்ளவர், பீன்ஸ் அதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கூட வேணாலும் நீங்கள் பட்டாணி வேணால் சேர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த வெஜிடபிள்ஸை மட்டும் போட்டிங்கன்னா தான் இதுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது ஹை ஹீட்டில் வச்சு நம்ம காய்கறிகளை நல்லா வந்து சாட்டே பண்ணிக்க போகிறோம் இந்த ஆயிலில். நான்ஸ்டிக் பேனாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றினாலும் உங்களுக்கு தெரியாது. இப்போது நம்ம காய்கள் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா ஈக்குவலாக எல்லாம் சூப்பராக ஃப்ரை ஆகும். ரொம்ப நேரம் இதை குக் பண்ண தேவையில்லை, சீக்கிரமாக நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் கழித்து ஹை ஹீட்டில் சாட்டே பண்ண பிறகு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா குக் ஆகிருக்கும். ரொம்ப வந்து கொலைய குக் பண்ணக்கூடாது. அந்த க்ரன்ச்சி டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பாஸ்தா. இங்கே வந்து ஒரு 2 கப் பாஸ்தாவை நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம வெஜிடபிள்ஸோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். ஹீட்டை நீங்கள் குறைக்கவே கூடாது, ஹை ஹீட்டில் தான் செய்யணும். ஆனால் தீயாமல் இருக்க இப்படி லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருந்தால் தான் உங்களுக்கு தீயவும் செய்யாது. நல்லா அந்த பாஸ்தா வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக ஃப்ரை ஆகும். இப்போது நம்ம இதில் ரொம்ப மைல்டான மசாலாஸ் தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ். இங்கே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா லைட்டாக நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பைசி பஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹை ஹீட்டில் தான் செய்கிறேன். ஏன் நான் ஹை ஹீட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து Oegano. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான், நம்ம வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாஸ் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது மட்டும்தான் இந்த பாஸ்தாக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த Oegano, சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், சோயா சாஸ் தான். அதனால் இந்த 4 இன்க்ரீடியன்ஸையும் மிஸ் பண்ணாமல் போட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். எல்லா ரெகுலர் ஷாப்லேயுமே எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள் தான். ஸோ நல்லா இதை இப்போ கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் ஹை ஹீட்டில் நல்லா நம்ம பாஸ்தாவை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் அனியன்ஸ். ஸோ ஸ்ப்ரிங் அனியன்ஸும் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கிரேட்டட் சீஸ். ஸோ உங்களுக்கு பாஸ்தா நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டி நல்லா ஃப்ரைடாக சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் இந்த கிரேட்டட் சீஸ். இப்போது நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க.
இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஹை ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம யம்மியான வெஜிடபிள் ஃப்ரைட் பாஸ்தா ரெடி ஆகிடும். இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிட்ஸ் ரெசிபி. டின்னருக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் ஃப்ரைட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதும் பாஸ்தா குக் பண்ணுறதும் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி குக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மி தான். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லாருமே ஆக்சுவலாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நிறைய வெஜ்ஜீஸ் சேர்க்குறோம். ஸோ ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் ஃப்ரைடே பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.